மகிமையான நாள் இன்னைக்கு. ஏசப்பா காலை முதல் இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறாரு. பாருங்கள், நமக்கு எவ்வளவோ வார்த்தைகள் வசனத்தை தந்திருக்கிறாரு. நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாக எப்படி நம்ம ஜீவிக்க முடியும் இந்த நாட்களில்? ஹல்லேலூயா. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம், பெருமையான வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க. வாயின் வார்த்தைகள், நாவு பொல்லாதது, விஷம் நிறைந்தது. இந்த நாட்களில் நம்ம எப்படி பேசணும், எப்படி இருக்கணுங்கிறது முடிவெடுக்கணும். யாக்கோபு 3:5, பெருமையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம், மேட்டிமையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம், அதே அகந்தையான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். சங்கீதம் 75 4வது வசனம், வம்பு வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனம், அதிகமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மத்தேயு 5:37, அதிகமான வார்த்தைகளை நம்ம பேச மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள், நம்ம நாவின் அதிகாரங்கள் எவ்வளவோ பொல்லாதது. நம்ம அதை வைத்து அதனால் நம்ம சாபத்தையோ தேவையில்லாத காரியங்களையோ நம்ம குடும்பத்தில் பெற முடியும். ஹல்லேலூயா. அப்படி பெற வேண்டாம்ங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், கிழவிகளின் கட்டுக்கதைகளை நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. முடிவெடுங்க. மத்தேயு 12:36, வீணான வார்த்தைகளை, வீணான பேச்சுக்களை நான் பேச மாட்டேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம், கட்டுச்சொற்களான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கும், பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் பெற்றோரை கனம் பண்ணுறது, பிள்ளைகளை கனம் பண்ணுறது எல்லாம் நம்ம தேவையான நியதி. அதை நம்ம செய்யும்போது பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 2வது வசனம், என்னையே நான் புகழ மாட்டேன். மைசெல்ஃப், நான் தான், சுயம். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் எவ்வளவோ பாடல்கள், சத்திய வேதம், அந்த பாடலில் ஒரு வார்த்தை வரும், சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டு. அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 20:6, நான் செய்த காரியங்களை நான் புகழ்ந்து பேச மாட்டேன். நம்ம செய்கிறோமா, ஒருத்தருக்கு இலவசமாக கொடுக்குறோமா, ஒருத்தருக்கு நன்மையான காரியங்களை கொடுக்குறோமா, ஆலயத்தில் காணி கொடுக்குறோமா, நம்ம சுயத்தை நம்ம அங்கே வெறுத்துறணும். அந்த நான் செய்த காரியம் தயவு செய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசாதீங்க. இந்த நாட்களில் நம்ம நாவை காத்து கொள்ளணும். தேவனுடைய